இதுதான் எம்ஜிஆரோட 100வது படம். இதில் வர குறவன் குறத்தி பாட்டு செம்ம ஹிட்டு. இந்த படத்தில் தான் நடிக்கணும்னு ஒரு நடிகை எம்ஜிஆருக்கு ராமாவரம் வீட்டுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க யாரு? அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதா? இந்த படத்தில் வர ஒரு பாட்டு பேரறிஞர் அண்ணா மரணப்படுக்கையில் இருந்தப்ப அவருக்காகவே எழுதுனா போல இருக்குன்னு பலர் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. அது என்ன பாட்டு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எஸ் வாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் சொந்தமா ஜெமினி கலர் லேபுங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை அமைச்சாரு. அதில் நடந்த முதல் தயாரிப்பு தான் ஒளிவிளக்கு திரைப்படம். அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, எம்ஜிஆரோட 100வது படம் அது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கிற பாட்டுக்கு குறவன் குறத்தியா வந்து டமுக்கடி பாண்டியாலோன்னு ஆடி இருப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சி சூப்பர் ஹிட் ஆச்சு. வாலியோட வரிகளில் வந்த அந்த பாட்டு பேரறிஞர் அண்ணாவோட ஆட்சிக்கான ஒரு சரித்திர சாட்சியா நின்னுச்சுன்னே சொல்லலாம். படியரிசி கிடைக்கிற காலத்தில் நாங்க படியேறி பிச்சை கேட்க போவதில்லை, குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை, சர்க்கார் ஏழை பக்கம் இருக்கையில் நாங்கள் சட்டத்திட்டம் மீறி இங்கே நடப்பதில்லைங்கிற கச்சிதமான வரிகளுக்குள்ள திமுகவோட கொள்கைகளை கொண்டு வந்து புதிய அரசோட திட்டங்கள் இதுதான்னு மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மூலம்தான் பெரிய அளவில் பிரச்சாரம் செஞ்சாங்களாம். இந்த ஒளிவிளக்கு திரைப்படம் பூல் அவுர் பத்தருங்கிற இந்தி திரைப்படத்தோட தழுவல் தான். இந்தி படத்துல அப்போதைய சிறந்த இந்தி நடிகையான மீனா குமாரி இளம் விதவையா நடிச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்தை தமிழ்ல நடிக்க ஆசைப்பட்டு எம்ஜிஆர் கிட்ட கேட்கலாம்னு ராமாபுரம் தோட்டத்திற்கே ஃபோன் போட்டாராம் நடிகை சவுகார் ஜானகி. அவர் அதிர்ஷ்டம், எம்ஜிஆரே ஃபோன் எடுத்திருக்காரு. மீனா குமாரியா தான் நடிக்க ரொம்ப ஆவலோட இருக்கிறதா சொல்லி அந்த வாய்ப்பை தனக்கு கேட்டிருக்காங்க. அப்படித்தான் சவுகார் ஜானகி ஒளிவிளக்கு படத்துல நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனாலும் சவுகார் ஜானகி ஒளிவிளக்கு படத்துல கதாநாயகியா நடிக்கல, ஒரு துணை பாத்திரமா தான் வந்து போவாங்க. அப்புறம் அந்த படத்துல கதாநாயகியா கவர்ச்சி நடனம் மங்கையா வந்து நடிச்சவங்க ஜெயலலிதா. அந்த படத்துல திருடனா நடிச்ச எம்ஜிஆருக்கு இவர் தான் ஜோடி. ஒரு வழியா கதாநாயகியா நடிக்க ஆசைப்பட்டு வந்த சவுகார் ஜானகிய கிளைமேக்ஸ்ல சாகடிச்சு அவரை தெய்வமாக்கிடுவாங்க. இந்தி சினிமால வர முடிவு இது இல்ல. அதுல கதாநாயகன் விதவைய திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி வரும். முடிவையே மாத்தினீங்கன்னு பலர் எம்ஜிஆர் கிட்ட கேட்டிருக்காங்க. விதவைய திருமணம் செய்வது போல நடிச்சா எனது ரசிகர்கள் மத்தியில என் இமேஜ் கெட்டுடுன்னு பதில் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். விதவை திருமணங்களை ஆதரிக்கிற கழகத்துல இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல தனக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அது கெட்டிடக்கூடாதுன்னு இப்படி சில முடிவுகளை எடுத்திருக்காரு. அண்ணா முதல்வரானதுக்கு அப்புறமா வேகமா போயிட்டு இருந்த திமுக ஆட்சிக்கு தடை போட்டது போல அண்ணாவோட உடல்நிலை பாதிப்படைஞ்சுது. அண்ணா கேன்சர் அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா போக முடிவெடுக்கிறாரு. செப்டம்பர் 10ஆம் தேதி அண்ணாவை பம்பாய் விமான நிலையத்துல கூடவே இருந்து எம்ஜிஆர் வழி அனுப்பி வைக்கிறாரு. அண்ணாவுக்கு 16ஆம் தேதி ஆபரேஷன். தினமும் அண்ணாவோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு அவர் கூட போனவங்க கிட்ட, குறிப்பா ராசாராம் கிட்ட தொலைபேசியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க 3 பேர்: எம்ஜிஆர், மு கருணாநிதி, தினத்தந்தி முதலாளி சீபா ஆதித்தனார். அறுவை சிகிச்சை முடிஞ்சு அண்ணா அவர்கள் தமிழ்நாடு வந்தாலும் கொஞ்ச காலம்தான் அதுக்கப்புறமா உயிரோடு இருக்காரு. 1969 பிப்ரவரி 3 உலகத் தமிழர்களோட ஒப்பற்ற முகவரி, திராவிடர்கள் முன்னேற்றத்துக்காக காலமெல்லாம் உழைச்ச அண்ணா வந்த வேலை முடியத்துக்கு முன்னாடியே கண்மூடிட்டாரு. 30 லட்சம் இந்தியர்கள் அண்ணாவோட பூத உடலுக்கு பின்னாடி குமுறி அழுதுட்டே அணிவகுத்து போனாங்க. அண்ணாவோட இறுதி ஊர்வலம் கின்னஸ் புத்தகத்தோட சாதனை சரித்திரத்துல இடம் பிடிச்சுது. அந்த ஊர்வலம் இங்க ஒரு வரலாறா மாறிச்சு. அண்ணாவோட இழப்பு எம்ஜிஆருக்கு பெரிய அளவுல வேதனையை கொடுத்துச்சு. அந்த சமயத்திலையும் கூட்டம் கூட்டமாக சென்னை நோக்கி அண்ணா அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்த மக்களுக்கு தன்னோட செலவுல ஏராளமான உணவுப் பொட்டலங்களை தயார் செஞ்சு கொடுத்தாரு எம்ஜிஆர். அண்ணாவோட மறைவுக்கு பிறகு ஒரு பக்கம் கழகத்துல பெரும் அரசியல் குழப்பம், மறுபக்கம் எம்ஜிஆரோட திரைப்படத்துல சில நெருக்கடிகள். அந்த சமயத்துல தான் ஒளிவிளக்கு திரைப்படத்துல வந்த இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாச்சு. மக்கள் கண்ணீர் விட்ட கதையெல்லாம் உண்மையிலேயே அந்த படத்தில் மரணத்தருவாயில் இருக்கின்ற எம்ஜிஆருக்காக பாடப்பட்டதா இல்லை மறைந்த அண்ணாவுக்காக பாடப்பட்டதாங்கிற அளவுல ஒளிவிளக்கு படத்துல வர அந்த பாட்டு ரொம்பவுமே பாராட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். அரசியல் பார்வைகளோட வந்த அந்த படம்
அதிகமான வசூலை அள்ளி குவிச்சுது. மக்களை தன்னோட திரைப்படங்கள் மூலமா அடிமைப்படுத்துறாருன்னு ஒரு பக்கம் பத்திரிகையாளர்களும், இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்களும் அறிவு ஜீவிகளும் பேசிட்டு இருந்தாலும், எம்ஜிஆரோட வளர்ச்சி பாதை சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி தனித்த மக்கள் செல்வாக்கோட வேகமான குதிரை ஓட்டம் போல சீராகவும் சிறப்பாகவும் போயிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு, என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.